ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 வேகன்சிஸ் இன்க்ரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ வரப்போகுது, இந்த வாரத்தில் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா வராதா, கவுன்சிலிங்ஸ் வந்து நமக்கு எப்போ நடக்கும், அதாவது இந்த டிசம்பரில் எப்போ இருந்து நமக்கு கவுன்சிலிங்ஸ் வந்து நடக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் குரூப் 4 சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி ஜூலை 12ஆம் தேதி எழுதின எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தது அப்படின்றது தெரியும். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நல்லா மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்தவங்க, ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் வந்து வருமா அப்படின்ற மாதிரி நிறைய வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்க வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் வந்து சிவியில் செலக்ட் ஆவாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்ஸ் வர போவாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸை பொறுத்தளவில் எல்லாரோடைய கோரிக்கை வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைந்தது 10,000 வேகன்சிஸ் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரு 5,000லேருந்து 6,000 வேகன்சிஸ் வர ஷுவராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு கடந்த 2024 4 முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ வந்து இந்த ஜூலை 12ஆம் தேதி நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி முடித்தாலும் அதுக்கப்புறம் ஒரு 700 வேகன்சிஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது பிஃபோர் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றத மட்டும் சொல்லலை. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது எப்போ வெளியாகும் அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது முடிஞ்சிச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அதற்கான லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டுருவாங்க. ஸோ வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து விட்டுருவாங்க. ஸோ செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இந்த நவம்பர் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று வந்துடும். ஸோ கவலையே படாதீங்க. ஸோ இது வந்து வருஷம் நடக்கிறது தான். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் மட்டுமே வச்சு அவங்கள மட்டுமே எடுத்து அவங்கள மட்டுமே கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க. ஸோ செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்தும் ஸோ அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைப்பாங்க. ஸோ அவங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டாங்க, அதாவது கவுன்சிலிங்ஸ் வர கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் மீண்டும் நீங்கள் ஏதாவது தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திருத்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தடவையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தரப்புலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா தடவையுமே செகண்ட் சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும் இல்லாது அதற்கு இன்னும் ஒரு வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் கண்டிப்பாக வந்து விட்டுடுவாங்க. ஸோ எவ்வளோ பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ், எவ்வளோ பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 4,000லேருந்து ஒரு 5,000 வரை குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைச்சினாலும் ஒரு 5,000 பேரை வந்து செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி நபர்களை, எவ்வளோ மார்க் எடுத்தவங்க, எந்த கம்யூனல் ரேங்க்கு, என்ன விதமான ப்ரையாரிட்டி, என்ன விதமான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அதிகப்படியாக எடுப்பாங்க அப்படின்றதையுமே வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வனக்காவலர், வனக்காப்பாளர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்க்கு இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டேட்டா என்ட்ரி அசிஸ்டர் அந்த போஸ்டிங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி முடித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டைப்பிங் முடித்தவங்க, ஸ்டெனோ முடித்தவங்க மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். அதுவும் செகண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு குரூப் 4க்கான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் முடிச்சிருக்கேன், இல்லை கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் வந்து எக்ஸல், பவர் பாயிண்ட் என்னெல்லாம் முடிச்சிருக்கிறீங்களோ, ஜாவா இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்க, அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஜுகேஷன்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க, இந்த வனக்காவலர், வனக்காப்பாளருக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் செகண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த போஸ்டிங்ஸ்லும் நமக்கு வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆவாங்க. ஸோ எவ்வளோ மார்க் வந்து இருந்தது அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து கேட்குறீங்க, எவ்வளோ மார்க் வந்து தேவை சிஸ்டர், என்னோடய கம்யூனல் ரேங்க் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு செகண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆவேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 100க்குள்ளே, ஒரு 100 இல்லை ஒரு 50க்குள்ளே நான் இருக்கிறேன், ஆனாலும் வந்து நான் வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டில் நான் செலக்ட் ஆகலை, என்கிட்ட முன்னுரிமைகள்லாம் வந்து இருக்குது, தமிழ் வழி கல்வி இருக்குது, முதல் தலைமுறை பட்டதாரி, இதுக்கப்புறம் கலப்பு திருமணம், மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரியான கவர்மெண்ட் கோட்டா சீட்டெல்லாம் கூட என்கிட்ட இருக்குது, அந்த மாதிரியான ப்ரையாரிட்டிலாம் இருக்குது, ஆனாலும் நான் செலக்ட் ஆகலை, நான் 190 மார்க் எடுத்திருக்கேன், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா 185, 195 அந்த மாதிரியெல்லாம் வந்து மார்க் எடுத்திருக்கேன், அப்படி இருந்துமே நான் வந்து செலக்ட் ஆகலை, என்னோடய கம்யூனல் ரேங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100க்குள்ளே இருக்குது, இல்லை 50க்குள்ளே இருக்குது, நான் செலக்ட் ஆகலை, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இந்த வாரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. ஏன்னா வந்து அடுத்து டிசம்பர் வரப்போகுது. ஸோ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அந்தபோது யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங்க்கு செலக்டட் அந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் இந்த டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் அண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னுச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.